ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான தயிர் சாதம் தான் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணுறதுக்காக நம்ம குதிரைவாலி அரிசி எடுத்துருக்கோம். இது ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நல்லா 2-3 தடவை நல்லா கழுவிக்கோங்க. நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. ஒரு டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அரிசியை கழுவி அதோட சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டு குக்கரை மூடி போட்டு விசில் போட்டுடலாம். ஒரு 3 விசில் வரட்டும். நல்ல 3 விசில் வந்ததுக்கப்புறம் குக்கர் தம் போனதுக்கப்புறம் அப்படி ஓப்பன் பண்ணுங்கள். நல்லா பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்து குழஞ்சு வந்திருக்கு. நம்ம தயிர் சாதம் பண்ணால் நல்லா குழஞ்சதுனா டேஸ்டியாக இருக்கும். மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய், ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, துருவன இஞ்சி, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சுக்கோங்க. தாளிச்சு அப்படியே அந்த ரைஸில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்க கெட்டியான தயிரோட சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதில் பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி, அதுக்கப்புறம் மாதுளம்பழம், இது கூட கேரட் இருந்தால் போட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என்கிட்ட கேரட் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டா அல்டிமேட்டான தயிர் சாதம் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதா இருந்தால் கொஞ்சமாக பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொடுத்து விடுங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணி